எடுத்து சொல்லி தான் எதையும் புரிஞ்சுக்கணும்னு இல்ல. உங்க கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். நமக்குள்ள என்ன இருக்கு? போன வாரம் கூட கடைக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கடன் கேட்டு வந்தார் முரளி. சட்டுன்னு கையில பணம் இருந்துச்சு, 15,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு? கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. ஏய் ரஞ்சினி, என்னடி இது புது கதை? முரளி எப்போ இவர்கிட்ட கடன் வாங்கினா? எதுக்கு வாங்கினா? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. அண்ணா உங்ககிட்ட கடன் வாங்கினாரா? என்னங்க சொல்றீங்க? இல்ல புஷ்பா, ஏதோ அவசரமா சரக்கு எடுக்கணும்னு. மாமா ஒரு நிமிஷம். எங்க அம்மா பொதுவா எப்ப பேசினாலும் எனக்கு அது தப்பாதான் தோணும். ஆனா இப்ப அவங்க பிரசவத்துக்கு செலவு பண்றேன்னு சொல்றது முழுக்க முழுக்க சரிதான்னு நான் நினைக்கிறேன் மாமா. எங்களுக்கு கஷ்டம்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்ல மது. என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் உங்ககிட்ட கடன் வாங்கினாரா? ஏன் மாமா இப்படி மாத்தி பேசுறீங்க? நான் மாத்தி பேசுறேனா? இல்ல மது, உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா கூட இருந்தாரு. அவசரமா 15,000 பணம் வேணும்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு போய் ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுத்ததை நான் நேர்ல பார்த்தேன் மாமா. அது இப்ப முக்கியம் கிடையாது. ஆனா எங்க அண்ணனுக்கு நீங்க கடன் கொடுத்ததா சொல்றீங்க பாருங்க, அதுதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. சொல்றேன்க்கா. மாமா அண்ணனுக்கு ஏடிஎம் வாசல்ல வச்சு பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன். கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அண்ணன் எதுக்குடா மாமா கிட்ட போய் பணம் வாங்குறாருன்னு நான் அப்பவே நினைச்சேன். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நேரா நான் கடைக்கு போய் அண்ணன்கிட்டயே என்னன்னு கேட்டுட்டேன். அப்பதான் அண்ணன் சொன்னாரு, மாமா முன்ன எப்பயோ வாங்கின கடனை தான் இப்ப திருப்பி கொடுத்ததா சொன்னாரு. ஏ மாமா, நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு எங்க அண்ணன் உங்ககிட்ட கடன் வாங்கினதா சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா மாமா? என்னங்க இது புது கதையா இருக்கு? நீங்க எதுக்குங்க எங்க அண்ணன் கிட்ட கடன் வாங்குனீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்படி என்னங்க உங்களுக்கு செலவு? நான் முரளிட்ட கடன் வாங்கினா உங்க அண்ணன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு மது. முரளி ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. அவசரமா எனக்கு பணம் தேவைன்னு அவர் தான் என்கிட்ட வந்து கேட்டாரு. என்ன மாப்பிள்ள இது? இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. மொத்தமா என் குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வைக்க பாக்குறீங்க எல்லாரும். எனக்கு தலை சுத்தது மாப்பிள்ள. அத என்னத்த நீங்க விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமா மாப்பிள்ள, பெரிய விஷயம்தான். ரொம்ப பெரிய விஷயம் மாப்பிள்ள. என் புள்ள உங்ககிட்ட கடன் வாங்கினா அது எனக்கு அவமானம் மாப்பிள்ள. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா முரளி உன் புத்தி இப்படி போகுது? கடனையும் வாங்கிட்டு பொய்யும் சொல்றானே என் புள்ள. விடுங்க, நான் தான் சொல்றேன்ல. மது சொன்னாலேன்னு தான் நான் இதெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. இல்லைன்னா சொல்லிருக்கவே மாட்டேன். அப்ப மறைச்சிருப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுங்க. புஷ்பா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. சின்ன விஷயம் இது. முரளி என்கிட்ட பணம் வாங்கினா என்ன, நான் அவர்கிட்ட பணம் வாங்கினா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ள மச்சான் பிரிச்சு பாக்குறது தப்பு புஷ்பா. தேவையில்லாம எதையோ பேசி எல்லாருக்கும் கஷ்டம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வேலையை பாருங்க. நான் வரேன் நான் வரேன் புஷ்பா. நான் வரேன்க்கா. என் முரளி மத்தவங்க கிட்ட கையேந்து நிக்க மாட்டா. இவளை என்னைக்கு கட்டிட்டு வந்தானோ
அன்னையில இருந்து எல்லாமே பிரச்சனை தான். கொஞ்ச நாளா இந்த வீட்ல எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. என்னோட எல்லா அவமானத்துக்கும் நீ தாண்டி காரணம். இப்ப திருப்தியா உனக்கு? இனி என் புள்ள என்ன பண்ண போறானோ தெரியல. இதுல இருந்து எப்படி மீள போறானோ தெரியல. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் ஏய், என்னடி இது? எதுக்காக பேக் தூக்கி கிளம்பிட்டே? இப்போ என்ன நடந்து போச்சு? இதுக்கு மேல என்னம்மா நடக்கணும்? அவமானமா இருக்குமா எனக்கு? அண்ணன் செஞ்சு வச்சிருக்கிற காரியத்துக்கு இந்த வீட்டுல இனிமே நான் எப்படி இருப்பேன்? மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம படியேறி கடன் கேட்டது முதல் தப்பு. கை நீட்டி காசு வாங்கிட்டு கடனை நான் வாங்கல, அவர்தான் என்கிட்ட வாங்கினாருன்னு சொல்லி வாய் குசமா போய் பேசிருக்காரே. இதை விட எனக்கு வேற என்ன அசிங்கம் வேணும்? சொல்லுமா. என் மாமனார் அதை பண்ணாரு, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணாருன்னு நான் குறை சொல்லுவேன். அத உன்கிட்ட சொல்றதோட இல்லாம அவங்க கிட்டயும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்பேன். தலை நிமிர்ந்து நின்னா இப்ப தலை குடிஞ்சு நிக்கிறேம்மா. பேச வாய் இருக்கா எனக்கு? நாரி போச்சேம்மா. இனிமே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போவேன்? புஷ்பா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, நீ கர்ப்பிணி பொண்ணு. இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் சொல்றது கேளுமா. போதுமா, இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க நின்னா கூட அது எனக்கு தான் அசிங்கம். என் வீட்டுக்காரன் எவ்வளவு அன்பா பாத்துப்பாரு தெரியுமா? இருந்தாலும் அம்மா வீடுதான் பெருசு நினைச்சு நான் வந்தேன். என் புத்திய செருப்பு கட்டி தான் அடிக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. புஷ்பா, நீ எந்த தப்பு பண்ணலடி. உங்க அண்ணனும் தப்பு பண்றவன் இல்ல. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாது. எல்லாம் இவளாலதான். ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு அவங்கிட்ட என்ன பேசுறாளோ, எதுக்கு தூண்டி விடுறாளோ யாருக்கு தெரியும்? அவனா போய் மாப்பிள்ளை கிட்ட கடன் வாங்குவானடி? அப்படி என்ன செலவு அவனுக்கு? இவளுக்கு தெரியாம நடந்திருக்குமா இதெல்லாம்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாமா. ஏதோ நம்ம நல்ல நேரம். என் வீட்டுக்காரர் சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாம டீசெண்டா நடந்துட்டு போயிட்டாரு. இது வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. என் மாமனார் தான் என்ன நினைப்பாரு? வெளியே 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சா அசிங்கமா பேச மாட்டாங்க. மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ஒரு பொய்ய சொல்லி அசிங்கப்படுத்திருச்சே மாண்ண. நான் போறேன். நான் சொல்றது கேளு. புஷ்பா 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 கொஞ்சம் இருமா. இது பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உன் மாமனாரோ வீட்டுக்காரரோ இல்ல வெளியில யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க புஷ்பா. இது பாரு, நீ தனியா போனாதான் உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. உங்க அண்ணன் வரட்டும், எதுவா இருந்தாலும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு. புஷ்பா, அம்மா, எனக்கு யாரோடவும் பேச இஷ்டம் இல்ல. யாரோட சமாதானமும் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். புஷ்பா 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 புஷ்பா, கேடி, ஒரு 2 நிமிஷம் போறே. நானே வந்து மாப்பிள்ளை கிட்ட ஒண்ணு விட்டுட்டு நான் போய்க்கிறேன். புஷ்பா புஷ்பா புஷ்பா, இந்த பொண்ணு இப்படி பண்றாளே, நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? சம்மந்தி கிட்ட என்னடி பேசுவேன்? வா மது, உட்காரு. என்ன மது? முதல்ல இதை புடிங்கண்ணே, புடிங்க. நேரா புஷ்பாக்கா வீட்டுக்கு போய் மாமா கிட்ட இந்த 15,000 ரூபாவை கொடுத்துட்டு முதல்ல கடனை அடைச்சிட்டு வாங்க. மது, நீ போதுண்ணா, பொய்க்கு மேல பொய்யா சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. நான் மாமா கிட்ட கடன் வாங்கினேன்னு நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுன்னு. அதை விட்டுட்டு அவர் உங்ககிட்ட கடன் வாங்கினாரு, அதுதான் திருப்பி கொடுத்தாருன்னு மாத்தி சொல்ல போய் ஐயோ என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா?
பிரச்சனை வேண்டான்னு மாமா டீசெண்டா கிளம்பி போயிட்டாரு. இந்த புஷ்பாக்கு அடிச்சு குத்த நேர்ல பாத்துருக்கணுமே. ஐயோ, கிழி கிழின்னு அத்தனை பெரிய வார்த்தையில கிழிச்சிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா தெரியுமா? மது, ஆனா இத்தனைக்கும் காரணம் அண்ணிதான்னு அம்மா சொன்னாங்க பாருங்க. அதுதானா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. பொய் சொன்னது நீங்க, ஆத்திரப்பட்டு போனது அந்த புஷ்பா. இதுக்கெல்லாம் மறைமுகமா காரணமா இருந்தது நான். பழைய சுமக்கிறது மட்டும் அண்ணியாண்ணா? இது என்னன்னா நியாயம்? யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அண்ணிதான் காரணம்னு அம்மா சொல்றாங்க. எப்படின்னு நம்ம வீட்ல அவங்க வாழ்வாங்க? எதை பேசினாலும் பொறுத்துக்கணும், யாரு பேசினாலும் சகிச்சுக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கண்ணா, இல்ல சூர்யா கிட்ட சொல்லுங்க. நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னா உங்களுக்கு உதவி செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அதை விட்டுட்டு மாமா கிட்ட போய் பணம் கேட்டிருக்கீங்களே, ச்சே, அசிங்கமா இருக்கு. போங்கண்ணே, முதல்ல மாமா வீட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு மத்த வேலையை பாருங்க. பணம் கொடுத்து உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு இப்படி ஒரு டபுள் கேம் ஆடிட்டீங்களே மாப்பிள்ள. என்ன புஷ்பா திடீர்னு பேக்கோட வந்து நிக்கிற? அசிங்கமா இருக்குங்க. எனக்கு தெரியாம இந்த வீட்ல இன்னும் என்னென்ன நடக்குது? இதுக்கு மேலே நான் எங்க அம்மா வீட்ல இருந்தேன்னா ஊர்ல 4 பேர் என்னதான் மானம் கெட்டவன்னு சொல்லுவாங்க. என்னம்மா, அந்த பண விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறியா? விடு புஷ்பா, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. எப்படி விட சொல்றீங்க மாமா? 1000 இருந்தாலும் எனக்கு என் வீட்டுக்காரர் தான் முக்கியம். அவருக்கு ஒரு அசிங்கம் எங்க வீட்ல நடக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு அங்க நான் சும்மா உட்கார்ந்துருப்பேனா? என்ன புஷ்பா நீ? உங்க அண்ணன் ஏதோ சூழ்நிலை காரணமா கடன் வாங்கியிருக்காரு. அவரும் நல்ல மனுஷன் தானே, எதுக்கு நீ இதை பெருசுபடுத்திட்டு இருக்க? என்ன பெரிய சூழ்நிலை? அவருக்கு என்னங்க கஷ்டம்? எங்க யாருக்கும் தெரியாம அப்படி எதை அவர் மூடி மறைக்கிறாரு? உங்ககிட்ட வந்து பணம் கேட்டதே முதல் தப்பு. சரி, கேட்டுட்டாரு, நீங்களும் கொடுத்துட்டீங்க. மாப்பிள்ளைங்கிற ஒரு மரியாதை வேணா? கேட்ட உடனே கொடுத்தாருங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி இல்ல? எப்படிங்க ஒரு மது கிட்ட அப்படி மாத்தி போய் பேசுவாரு? நீங்க தான் அவர்கிட்ட பணம் வாங்குனீங்கன்னு இன்னைக்கு உங்க மேல ஒரு பழிய வாய் கூசாம போட்டவரு நாளைக்கு இதே பொழப்பா எல்லார் மேலயும் இஷ்டத்துக்கு இதே மாதிரி பழிய போட மாட்டாரு. என்னங்க நிச்சயம்? அப்படி இல்ல புஷ்பா, பண பிரச்சனை எல்லாருக்கும் வரும். அதுவே கௌரவ பிரச்சனையா மாறும்போதுதான் சமயத்துல 4 வார்த்தை மாத்தி பேச வேண்டி வரும். இதுக்காக உங்க அண்ணனை தப்பா பேசக்கூடாதுமா. முரளி நல்லவர் தான். சரி, வந்துட்டல விடு. இப்ப எதுக்கு அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். இந்தாங்க மாப்பிள்ள, நீங்க கொடுத்த பணம். என்ன முரளி இதெல்லாம்? இந்தாங்க, வாங்கி கேளுங்க. பிடிங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போன உடனே வீட்டுல சொல்லிருக்கணும். அதை செய்யாம மது கிட்ட மாத்தி சொன்னேன் பாருங்க, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நிறுத்துங்க, ஏன் போய் சொல்றீங்க? புஷ்பா, எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர? கொஞ்சம் பேசாம இருக்கியா? விடுங்க நீங்க. நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன். என்ன ரொம்ப நல்லவனாட்டம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னா எல்லாம் சரியா போச்சா? பணம் வாங்குனது நீ, தப்பு செஞ்சது நீ. ஆனா பெரிய யோகி நாட்டம் என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பணம் வாங்கினதா மது கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து மன்னிச்சிருங்கன்னா எல்லாம் சரியா போச்சா? வியாபாரம் பண்றவனுக்கு வாக்கு சுத்தம் முக்கியம்னு சொல்லுவாங்க.
வீட்டு மனுஷங்க கிட்டே இப்படி போய் பேசுறியே நீலாம் ஒரு மனுஷன் அண்ணே. அருவருப்பா இருக்கு எனக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. புஷ்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் செஞ்சது தப்புதம்மா. ஆனா மன்னிச்சிருவீங்கன்னு நம்பி வந்தேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியம்மா. மன்னிக்கிற மாதிரி தப்பியா நீ பண்ணிருக்க. ஊர் உலகத்துல மாப்பிள்ளைனா என்ன மதிப்பு மரியாதையும் இருக்கும். ஆனா நீ என் வீட்டுக்காரோட மரியாதைய கால்ல போட்டு மிதிச்சிட்ட. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதான் சுகப்பிரசவம் ஆகும்னு தாய் வீட்டுல வந்து இருக்காங்க. ஆனா கூட பிறந்த அண்ணன் நீ என் புருஷன் மேல அநியாயமா பழிய போட்டு எனக்கு மன உளைச்சல கொடுத்துட்ட. இப்படி இருந்தா எனக்கு எப்படி சுகப்பிரசவம் ஆகும்? முன்ன பின்ன நீ ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருந்தா தானே இதெல்லாம் உனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இருந்து போயிடு. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட நீ வந்து பார்க்காத. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன்.